Hello viewers, welcome back to our channel. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாமே நம்ம ஆட் ஆன் பண்ணுறோங்கிற விஷயங்கள் எல்லாமே டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அதை குறித்து வந்து நமக்கு நிறையா என்கொயரிஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ முழுமையாக வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கான பதிலும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து தரோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோ உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் வந்து மேஜராக எல்லாருக்கும் என்ன டவுட்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த தான் வந்து டவுட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க. சரி, இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறாங்க, டெலகிராமில் பார்க்கலங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம பாயிண்ட் நம்பர் 1 என்னங்கிறத பார்த்தலாம். ஸோ வந்து எனது இலக்கு 2026 அப்படிங்கிற பேட்சில் தமிழுக்கு நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், புதிய சமச்சீர் புத்தகங்கள் அனைத்தும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்த்து, அதே போல் தான் பழைய சமச்சீரும். ஓகேங்களா? ஸோ 6லேருந்து 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் எல்லா புத்தகங்களும் சேர்த்து தான். சரிங்களா? ஸோ இப்போ புது சமச்சீர்னால் நிறையா ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சந்தேகம் இருக்கும், எந்த எடிஷனுக்கு படிக்கணுன்ட்டு. 2018 இந்த வருஷம் வரைக்கும் பதிப்பு அந்த இருக்கும் இல்லைங்களா, பதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வந்து ஃப்ரண்ட்டில் முன்னாடி பேஜில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. 2018 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய சமச்சீர் தான். அதில் எந்த புக்கு உங்களுக்கு கிடைச்சாலுமே ஓகே தான். அதே போல் பழைய சமச்சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012ஆம் வருடத்தில் இருந்து 2017ஆம் வருடம் வரைக்கும் அதோட பதிப்பு வருடம் வந்து போட்டிருக்கும். அது எல்லாமே பழைய சமச்சீர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட இது வரைக்கும் யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம வந்து புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். 2003லேருந்து 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள். சரிங்களா? அதாவது பழைய சமச்சீர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதுதான் இந்த 2003லேருந்து 2010 வரைக்கும் எந்த பதிப்பாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த புக்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பழைய சமச்சீர் கிடைக்கிறதுக்கே இப்போ வந்து வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முந்தின வெர்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளே வந்து ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம அனுப்பக்கூடிய மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்பவே போதுமானது. அது என்ன மெட்டீரியலுங்கிறத நான் சொல்கிறேங்க. ஸோ இது கூடவே சேர்த்து உங்களுக்கு தேவிராவையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது போக அவுட் சோர்ஸ் நீங்கள் என்ன படிக்க வைப்பீங்க, இதுதான் வந்து பெரிய கொஸ்டினாக இருக்குது இல்லைங்களா. நீங்கள் நம்ம சேனல் கிடையாது, நீங்கள் எந்த சேனல் போனாலுமே ஃபஸ்ட் நீங்கள் என்ன கேட்பீங்க அவங்கக்கிட்ட, அவுட் சோர்ஸ் எங்களை என்னங்க படிக்க வைக்க போகிறீங்க, இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொஸ்டினாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம வந்து லிட்டரலாக ஒரு 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எடுத்து வச்சு நிறைய அதில் ரிசர்ச் பண்ணி நமக்கு தேவைக்காக ஒரு 25க்கு மேற்பட்ட புத்தகங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அது அப்படியே புத்தகத்தோட பிடிஎஃபாக உங்ககிட்ட நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. நம்மளோட சிலபஸ் வைஸ் நமக்கு எது தேவைங்கிற எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து அந்த டைம் உங்களை படிக்க வைக்க போகிற டைமில் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். மொத்தமாக பல்காக கொடுத்து நீங்களே தேடிக்கோங்க, நீங்களே படிச்சுக்கோங்க, இந்த பேஜில் தான் இருக்குது, அதெல்லாம் வேலைக்கு இடம் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மயங்கொலி படிக்கிறீங்களா, அதுக்கு என்ன தேவையோ அதை அந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கையில் கொடுத்துரும். ஓகேங்களா? அது நீங்கள் பிரிண்ட் எடுத்து படித்தாலும் சரி, இல்லை ஜெராக்ஸ் காப்பி வந்து வந்து பிடிஎஃப் அப்படியே வந்து நீங்கள் ஃபோனில் வச்சு படித்தாலும் சரி, அது வந்து அப் டு உங்களோட விருப்பமானது. அடுத்தது கம்பல்சரி ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்க, ஏதோ ஒரு மெட்டீரியல்னு சொன்னீங்களே, அது என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நமக்கு அறிஞர்களில் இருக்கார் இல்லைங்களா. அவர் புதிய சமச்சீரில் நிறைய கவர் ஆகிறாரு, பழைய சமச்சீரில் நிறைய கவர் ஆகிறாரு. இது போக 2003லேருந்து 2010 எடிஷன் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயும் இவர் நிறையாவே கவர் ஆகிறாரு, தேவிராவிலையும் வருவார். ஸோ இத்தனை இடத்துல அவர் இருக்கும்போது இதை தாண்டி நம்ம வெளியே போய் பாரதிதாசனை படிக்கணுமா, தேவையே கிடையாது. இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக, இப்போ வந்து புதிய சமச்சீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருப்பார், 7ஆம் வகுப்பில் இருப்பார். இருங்க, நான் உங்களுக்கு தலைப்போடையே நான் வந்து சொல்லிடுறேன். 6ஆம் வகுப்பில் இன்பத்தமிழில் இருப்பார், 7ஆம் வகுப்பில் இன்பத்தமிழ் கல்வியில் வந்து அவரோட கண்டென்ட் இருக்கும், 9ஆம் வகுப்பில் குடும்ப விளக்கில் இருப்பார், 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் வந்து புரட்சி கவிங்கிற தலைப்பில் இருப்பார், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவிதை ஓர் பார்வைங்கிற தலைப்பில் வந்து பாரதிதாசன் இருப்பார். ஓகேங்களா? இதெல்லாமே எதுலங்க சொல்லிட்டு இருக்கேன், புதிய சமச்சீரில் மட்டும் பாரதிதாசனை வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் பழைய சமச்சீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 7, 8, 9, 10, 11 பொதுத்தமிழ், 11 சிறப்பு தமிழ், 12
சிறப்பு தமிழ், இது எல்லாத்துலேயுமே வந்து பாரதிதாசன் கவர் ஆகிருப்பார். அதே போல் 2003லேருந்து 2010 எடிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இருப்பார். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த வீடியோ பார்த்தோன்னே பழைய புக்ஸ் எல்லாமே நான் தேடி எடுக்கிறேன் அப்படின்ட்டு போகும்போது உங்களுக்கு, அதாவது இந்த 2003 to 2010 நீங்கள் தேடி போகும்போது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கிடைக்கும். 11, 12 வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம படிக்கிறதா தான் இருக்கும். இங்கே என்ன 11th 12th இருந்துச்சோ அதே தான் அப்படியே கண்டினியூ பண்ணாங்களே தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்க பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான 11th 12th பழைய சமச்சீரில் தான் நமக்கு சேர்ந்து வரதா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து புக்கு மாற்றலை. ஓகேங்களா? ஸோ அதனால் கன்ஃபியூஷன் வந்து ஆயிக்காதீங்க. சரிங்க, பேக் டு பாரதிதாசன் டாபிக். அடுத்து தேவிராலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதிதாசனுக்கான டாபிக் வந்திருக்கும். ப்ரீவியஸ் கொஷின்ஸில் என்ன இருக்கும், பாரதிதாசனுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணுவோம் நாங்கள், உங்களுக்கு வரிசையாக பாயிண்ட்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் அவரோட பேர் என்ன, பேரண்ட்ஸ் பேர் என்ன, எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அடுத்து அவர் வந்து என்னென்ன இயற்றியிருக்காரு, ஸோ எதுக்கு வந்து அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு, இது எல்லாமே என்னங்க ரிப்பீட்டடாக புக்ஸில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் 6th படித்தா தான் 7th இருக்கும், அதுதான் பழைய சமச்சீரில் இருக்கும், அதுதான் வந்து 2003 to 10 எடிஷனில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எதுவுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகாமல் படித்ததே திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இல்லாமல், ஓகேங்க, ஒரு மெட்டீரியல் நாங்கள் எடுத்தோங்க, இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் கவர் பண்ணோம், ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸையும் நாங்கள் வந்து, அதாவது தேவிராவையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கவர் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நாங்கள் எந்த பாயிண்ட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாங்கள் தயாரித்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் புக்ஸை வந்து பரட்டி படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இந்த தடவை எல்லாமே பயங்கரமாக வெல் ப்ரிப்பேர்டாக தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ தமிழ் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து அறிஞர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தமிழில் யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களுக்கு என்னென்ன வந்து கவர் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலாக கையில் கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக் சார்ந்தது நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஸோ ஆரம்பத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அவுட் சோர்ஸ் வந்து அந்தந்த தலைப்புகள் வரும்போது அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணி உங்கள் கைக்கு கிடச்சிரும். அது வந்து வளவலை அதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தேவை, நமக்கு எது இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது எல்லாத்துக்குமான வீடியோ கிளாஸஸும் உங்கள் கையில் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ வந்து மெட்டீரியல் இங்கே வாங்கிட்டு வேறு எங்கேயோ போய் வந்து யார்ட்டையும் கேட்டு படிக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. எல்லாமே பக்காவாக உங்கள் கையில் வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வேறு யாரையுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, இப்போ தமிழுக்கு ஓகேங்க, ஓரளவுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து எங்களுக்கு ஓகே, அப்ரோச் வந்து நல்லாயிருக்கு. இப்போ மேக்ஸ் எப்படிங்க, நான்லாம் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக்கு, அதில் இப்போ சிலபஸ்லாம் மாற்றிட்டு எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல, டைம் கன்செப்ஷன் எப்படி போகுதுன்னே எனக்கு தெரியலங்க, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எப்படி மேக்ஸ் அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சமச்சீர் அப்வியஸாக வந்து நமக்கு புதிய சமச்சீர் வந்து போதுமானது. இது போக ஆனால் அது மட்டும் நமக்கு பத்தாது. ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, மேக்ஸை 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஆப்டிடியூட், செகண்ட் என்னது, ரீசனிங். நமக்கு ஸ்கூல் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடுக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வருமே தவிர ரீசனிங் சுத்தமாக 0.1% கூட நம்மளோட ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஸோ அந்த ரீசனிங்க்கு நம்ம எதெல்லாம் அப்ரோச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா RS அகர்வாலும் கவர்மெண்ட் மெட்டீரியலும் அப்ரோச் பண்ண போகிறோம். சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்டிடியூடுக்கு புதிய சமச்சீர் புக் போதுமானது. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீசனிங்க்கு RS அகர்வாலும் கவர்மெண்ட் மெட்டீரியலும் போதுமானது. ஆக்சுவலாக சொல்ல போனால் RS அகர்வால் உங்களுக்கு ரொம்பவே போதுமானதான் ரீசனிங்க்கு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நம்ம வந்து GSல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நிறைய உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோங்க. லிட்ரலாக 4000க்கும் மேற்பட்ட சம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுக்கான சால்வ்டுமே, அதாவது சொல்யூஷனுமே வந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். வெறும் 4000க்கும் மேற்பட்ட சம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம், நீங்கள் உட்காந்து கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரிக்கான வார்த்தைக்கு வேலையே கிடையாது. ப்ராக்டிஸ் ஷீட் வந்து நாங்கள் கொடுக்குறோம், இல்லை ப்ராக்டிஸ் PDF வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நாங்கள் சொல்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்கணும், அதுக்கான கிளாஸும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் என்னது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, நமக்கு சம்மும் கொடுத்தாங்க, அதுக்கான ஆன்சரும் கொடுத்தாங்க, அதை நமக்கு சொல்லியும் கொடுத்துட்டாங்க, அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதை வேறு எங்கேயும் போய் தேடி டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேட்சோட முக்கியமான ப்ரையாரிட்டியான பாயிண்ட் என்ன, உங்களோட டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எங்களோட டைமை நாங்கள் எடுத்து உங்களுக்காக என்ன பண்ண போகிறோம், எல்லாமே தேடி கம்பைல் பண்ணி வேணுங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட நாங்கள் சேர்க்க போகிறோம். அதை நீங்கள் தெளிவாக உட்காந்து டீட்டெயில்டாக படிக்க போகிறீங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ தமிழுக்கும் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் தரமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து பின்னாடி வரக்கூடிய ஒரு 5 மாதம் 6 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஜிஎஸ் உட்காந்து நீங்கள் ஆறாமரை படிக்கலாம். இப்போ நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழும் மேக்ஸும் மட்டும் படிக்கிறவங்கிறப்ப இதையுமே ஆறாமரை படிக்கலாம். இப்போ எல்லாருமே ஜாயின் பண்ணலாமா மேம்? வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நான் வந்து 12 ஹார்ஸ் வந்து ஷிஃப்ட்டு போகிறேங்கன்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 3 ஹார்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே நம்மளோட ஸ்கெடியூல் வந்து சூப்பராக முடிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் நம்மளோட ஸ்கெடியூல் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. 6வது நாள் 7வது நாள் வந்து இன்கேஸ் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து படிக்காமல் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இதில் கவர் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணணுங்கிறத கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்கெடியூலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முடிச்சாச்சா, அடுத்த வாரம் போகிறோமா, அப்போ அதுக்கு முந்தின வாரம் வந்து ஒரு யூனிட் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த யூனிட்டையும் கவர் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வர மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம வரிசையாக படித்து முடிச்சுட்டு கடைசி வாரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. ஒரு 4 வாரம் சேர்த்து யூனிட் 1 முடிச்சிடுறீங்க. அடுத்த 4 வாரத்தில் யூனிட் 2 முடிக்கிறீங்க. அடுத்து ஒரு 2 வாரத்தில் யூனிட் 3 முடிக்கிறீங்க. கடைசி தான் ரிவிஷன் டெஸ்ட். அப்படிலாம் கிடையாது. யூனிட் 1 முடிக்கிறோமா, அந்த யூனிட் 1ஓட லாஸ்ட் வீக்லேயே அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். யூனிட் 2 முடிக்கிறோமா, அந்த யூனிட் 2க்கான லாஸ்ட் வீக்கில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 சேர்த்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ புதுசாக படிக்கிறதையும் மறக்க விடக்கூடாது, ஏற்கனவே படித்ததையும் உங்களை நாங்கள் மறக்க விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் வந்து பக்காவாக அவங்க கையில் இருக்குங்க. உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸே இல்லைனாலும் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக டைம் எடுத்து படிக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பிளான் பண்ணி கொடுத்துருக்கோன்னா தமிழும் மேக்ஸும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம உங்ககிட்ட தமிழும் மேக்ஸும் படிச்சுட்டு நீங்கள் ஜிஎஸ் வந்து கொடுக்காம போயிடுவீங்களா, அப்போ வேறு எங்கேயாவது போய் நாங்கள் ஜிஎஸ்க்காக மறுபடியும் முதர்ந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தமிழும் மேக்ஸும் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜிஎஸ்க்கான பேட்ச் வந்து கொடுப்போம். தமிழும் மேக்ஸும் முடித்தவங்க ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ ஸ்கெடியூலும் அதுக்கான டேட்ஸ் அனௌன்ஸ் மட்டும் சீக்கிரமாகவே நாளைக்கு இல்லை நாளானைக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துறோம். ஸோ இப்போ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் பண்ணியோ அப்படி இல்லாட்டி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோ உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.